முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் நாங்கள் கையை கட்டி போட்டதைப் போல தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். 6ஆம் தேதியிலிருந்து பரவலாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும். எல்லா இடங்களிலேயும் அணிகள் சார்பாக, கட்சியினுடைய சார்பாக, கட்சியினுடைய அனைத்து அமைப்புகள் சார்பாக ஆங்காங்கே பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படி இல்லாமல் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே தான் இந்த பட்டாசு வெடிக்கிற அந்த கலாச்சாரமெல்லாம் விடப்பட்டிருக்கிறது. எனவே இதிலே கூட வேண்டுகோளாக நாங்கள் வைக்க விரும்புவது, அந்த பட்டாசு வெடித்து அதை செய்வதற்கு பதிலாக பொதுமக்களுக்கு அதிலிருந்து நாம் ஏதாவது கொடுத்து அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் நாளை தினம் தேர்தல் முடிவு வர இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாவட்டத்திலே நாம் பெறுவோம். ஈரோடு தொகுதியிலே நாம் பெறுவோம். அதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய கூட்டணி தளபதி அவருடைய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணி நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற செய்திதான் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கெல்லாம் கூட நம்முடைய பகுதியிலே பட்டாசு வெடிக்காமல் அமைதியாக இந்த மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எனவே அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய கூட்டணி பெற இருக்கிறது. அதேபோல் ஒன்றிய அரசாங்கத்திலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற்று அங்கே தளபதி அவருடைய ஆலோசனைப்படி பல நிகழ்வுகள் நடக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். அது நடக்கும். கருத்து கணிப்பில் பொறுத்தவரையிலும் இப்போ அது நீங்களே தான் போட்டிருந்தீங்க செய்தியை. இதுக்கு முன்னாடி ஒரு தரம் கருத்து கணிப்பு வந்து தலைகளாக மாறிச்சு அப்படின்ட்டு. அது ஏன் இப்போ வரக்கூடாது? எனவே அது கருத்து கணிப்பு என்பது ஒரு சில பேர்த்து எடுக்கிறாங்க. ஒரு 500 பேர்த்து எடுத்துட்டு கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்க. எனவே இங்கே வந்திருக்கிறதே இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இதில் ஒரு 50 பேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா மிச்சம் இருக்கிற 1000 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. எனவே கருத்து கணிப்பு என்பது அது ஒரு சரியான ஒரு முடிவாக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. தமிழகத்துடைய கருத்து கணிப்பு நாங்கள் வேற எதையும் எதிர்பார்க்கல. நாங்களே கருத்து கணிப்பை எடுத்துட்டோம். நாங்களே முடிவு பண்ணிட்டோம். தமிழகத்தில் வந்து முதல்ல செய்த பிரச்சாரம் வட இந்தியாவில் அந்த அளவுக்கு மற்றவங்க செய்யலன்றதுதான் பொதுப்படியா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹிந்தி பேசலாம் வந்து பிஜேபி ஜென்ரலாவே எல்லாருமே சொல்றாங்க. இல்லை, அதாவது இங்கே வந்து தளபதி அவர்கள் எப்பவுமே திட்டமிட்டு போகக்கூடிய ஒரு கட்சி தலைவர். அவரும் அப்படிதான் டூர் போயிட்டே இருக்கிறது. நீங்கள் தேர்தல் நேரம் மட்டுமல்ல, தேர்தல் அல்லாத நேரத்திலையும் போய்கிட்டே இருப்பார். நீங்கள் தேர்தல் ஆரம்பிக்கும் முன்னாடி பொள்ளாச்சியில் வந்து ஆரம்பித்தாங்க. எனவே அவருடைய பிரச்சாரம் என்பதும் கட்சிக்காக அவர் செய்வது என்பதும் தொடர்ந்து நடக்கக்கூடியது. அதே போல் உதயநிதி அவரும் வந்து நிறைய டூர் போயிட்டே இருக்கார். தேர்தலுக்காக மட்டுமல்ல, எங்காச்சும் ஒரு பிரச்சனைனா அதுக்கு போய் நிற்கிறாங்க. ஏதாச்சும் மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு போய் அங்கே நிற்கிறார்கள். எனவே தொடர்ந்து நடக்கிற பிரச்சாரம் வட இந்தியாவிலே எப்படி நடந்தது என்ன என்பது வழிமுறை வந்து வட இந்தியாவில் இருக்க தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி தேர்தல் சமயத்தில் மாத்திரம் வந்ததுனால இந்த அளவுக்கு அது என்னன்னு இருக்கலாம். ராகுல் காந்தி இங்கே ஈரோடுலாம் நம்ம கோயம்புத்தூர்லாம் வந்தப்போ மிக அருமையாக நடந்து கொண்டார். அவர் நடந்தது, அவர் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது நல்லா தான் இருந்தது. தளபதி அவர்கள் அவங்க 2 பேரும் இணைஞ்சு செஞ்சது எல்லாரும் பெரிய அளவில் அட்ராக்டிவா இருந்தது. எந்த காலத்திலையும் தொல்லை இருக்குங்க. தொல்லை இருந்ததுனால தாங்க திமுக வளர்ந்துருக்குது. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருப்பதற்கான கலைஞர் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து வரலாறு திருப்தி பேசுவதை ஏதோ நிறுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இல்லை 69% இருப்பதற்கு எல்லோரும் இணைந்து, அன்னைக்கே கலைஞர் சொன்னார், எல்லோரும் இணைந்து அந்த 69% நம்ம நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அதற்கு வந்து வரலாறெல்லாம் பெருசாக வந்து இல்லை. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணினதுனால தான் அது நின்றுது. அதனால் அந்த டைமில் அதில் கொஞ்சம் வேலை செஞ்சதில் நானும் செஞ்சுருக்கேன். அதனால் என்ன நடந்தது என்ன எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ கலைஞர் என்ன சொன்னார், என்ன மாதிரியான நம்ம நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு வந்து திமுக எப்படி துணை நிற்கும் என்றெல்லாம் அன்றைக்கு அவர் சொன்னார். அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, எப்படியாச்சும் 69% நிலைநிறுத்த வேண்டும். எந்த ஆட்சி எந்த கட்சி என்பதெல்லாம் அன்றைக்கி இல்லை. அதனால் அதை போய் நம்ம வந்து ஒரு அரசியலாவோ மற்றவோ பேசுறது சரியா இருக்கு.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.